இனிய தமிழ் நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள் பல. இன்றைய தலைப்பு நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. இது யாருடைய வாக்கியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. அதை பற்றிய ஒரு கதை இங்கே சொல்லப் போகிறேன். ஒரு இளைஞர் ஒருவர் சிறு வயது முதலே அவர் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வளர்ந்தார். சிறிய வயதிலேயே அவருடைய பெற்றோர்கள் இறந்துவிட்டனர். அவர் தன்னுடைய உறவினருடைய பாதுகாப்பிலே அவர்கள் வளர்ந்தார்கள். என்னதான் இருந்தாலும் சொந்தமாக தன் பெற்றோரும் வளர்வதற்கு போல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் படித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு என்ன காரணமோ தெரியவில்லை, படிப்பு ஏறவில்லை. ஆனால் அவருக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவர் சைக்கிளை பிரிந்து மேய்ப்பார். எல்லா விதமான சைக்கிளையும் பிரித்து அதில் இருப்பதையெல்லாம் போட்டு மறுபடியும் பூட்டி கொண்டு அதற்கு ஓவராயிலிங் பண்ணுவதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் இந்த டிவிஎஸ் 50 பைக் போன்றவற்றையெல்லாம் ரிப்பேர் செய்வார். யாருடைய வீட்டிலே ஃபியூஸ் போயிருந்தால் அவர்கள் இவரைத்தான் அழைப்பார்கள். அந்த வகையில் எல்லா விதமான டெக்னாலஜியும் தெரிந்து வைத்திருப்பார். ஆனால் என்னமோ அவர் 10ஆம் வகுப்பு மேலே அவருக்கு படிப்பு ஏறவில்லை. ஒரு துரதிர்ஷ்டம்தான். ஆனால் அவர் எந்த வேலையிலே சேர்த்தாலும் அந்த வேலையிலே அவர் நீடிக்க முடியவில்லை. காரணம், அவருக்கு படிப்பில்லை என்ற ஒரு தாழ்வு உணர்ச்சி. அதை அவர்களும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இவர் அங்கே தங்காமல் பல இடங்களிலே சென்று கொண்டிருந்தார். சரியான ஒரு வேலை இல்லை. இந்த நேரத்திலே அவர் தன்னுடைய விதியை நொந்து கொள்வதை விட வேறு என்ன செய்ய முடியும்? இவ்வாறு தனக்கு ஒரு தாழ்வை உணர்ச்சியுடன் இருந்து கொண்டிருந்த நேரத்திலே தான் அவர் தன்னுடைய உறவினர் ஒருவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தார். அவர் இவருடைய சூழ்நிலையை பார்த்து மிகவும் பரிதாபப்பட்டார். ஏதாவது செய்ய முடியுமா என்று நினைத்தார். ஒரு வங்கியினுடைய ஒரு டைரக்டராக அவருடைய தலைமை அதிகாரி இருந்தார். அவரிடம் சென்று இவருக்கு ஏதாவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று அவரிடத்திலே தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். அவர் உடனடியாக அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்கியினுடைய தலைவரை அழைத்து, இந்த ஒரு பெற்றோர் இல்லாத பையனுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். அவர் இவரை கேட்டார், என்ன படித்திருக்கிறீர்கள் என்று. அவர் 10ஆம் வகுப்பு தேரவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். இதற்கெல்லாம் இந்த காலத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்குமா என்று அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். இருந்தாலும் அவர் கீழே இருக்கிற அதிகாரிகளும் அழைத்து, இப்படி ஒரு பெற்றோர் இல்லாத பையனுக்கு உதவ வேண்டும் என்று ஒருவர் கேட்கிறார், அவருக்கு எதாவது நம்ம செய்ய முடியுமா என்று கேட்டார். அவர்கள் அதே மாதிரி கீழே இருக்கிற அதிகாரிகளாம் கேட்கின்ற பொழுது ஒரு அதிகாரி சொன்னார் இவருக்கு, இந்த மாதிரி ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய இந்த வங்கியினுடைய கிளையிலே ஒரு கடைசி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர் பதவிக்கு ஆளுக்கு தேவைப்படுகிறார்கள். அதற்கு அவர்கள் 10ஆம் வகுப்பு ஃபெயிலாக இருக்க வேண்டும் என்றும் தேர்வாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் ஒரு ஒரு வேக்கன்சி இருக்கிறது என்று சொன்னார். உடனடியாக அந்த இடத்திலே அந்த கேள்விப்பட்ட பல போஸ்ட் கிராஜுவேட்ஸ் கொண்டாங்களாம் கூட விண்ணப்பித்தனர். ஆனால் இவர் அதற்குண்டான தகுதியே 10ஆம் வகுப்பு தேராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தகுதி. அந்த வகையிலே அவருக்கு அந்த வங்கியிலே அந்த உறவினருடைய பரிந்துரையின் காரணமாக அவருடைய தலைவர் அவர்கள் அந்த வங்கியினுடைய டைரக்டராக இருந்தனால் இவருக்கு அந்த வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த வேலைவாய்ப்பினை கிடைத்தது மட்டுமல்லாமல் உடனடியாக உறவினர்கள் எல்லாம் அப்போது மட்டும் உடனடியாக ஓடி வந்து பெண் கொடுக்க முன் வந்தனர். இவர் தனக்கு தகுந்த ஒரு இடத்திலே திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டதுக்கு பின் அவர்களும் அந்த மனைவி அவளும் இதே மாதிரியான படிப்பு படித்தவள். ஆனால் அவள் யோசித்து பார்த்தால் இதோடு இருந்தால் போதாது என்று அவளும் தன்னுடைய கணவனுக்கு உற்சாகமூட்டி, நானும் நீங்கள் ஒன்றாக படிப்போம் என்று முதலிலே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவு படிப்பை படித்து முடித்தார்கள். இருவரும் மறுபடியும் மேலே கல்லூரியிலே ஒரு அஞ்சல் வழி கல்வியிலே சேர்ந்து அவர்கள் தங்களுடைய பட்டப்படிப்பினையும் முடித்தார்கள். இவ்வாறு முடிக்கின்ற காலத்திலே கடைசி தொழிலாக இருந்த அந்த வங்கியில் இவன் மெல்ல 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 முன்னேறி அந்த வங்கியினுடைய தேர்வுகளை எல்லாம் எழுதி இன்றைய தினம் அவன் ஒரு நல்ல முறையிலே ஒரு கிளை அலுவலகத்திலே ஒரு நிர்வாகியாக, ஒரு நிர்வாக அலுவலராக அங்கே வேலையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அவன் நினைத்து பார்த்தால் அவனுடைய மனைவி அவனுக்கு ஆற்றிய உதவி என்றைக்கும் அவனுக்கு மறக்காது. அவனை பார்க்கால் ஊருக்கு வருங்கால் அவன் பார்த்து விட்டு சொல்லுவான், எனக்கு இறைவன் நன்றி சொன்னான். நான் அந்த
ஷீரடி சாயை வணங்கி கொண்டிருக்கிறேன். அந்த ஷீரடி சாயினுடைய போற்றிருக்கும் பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு என்று போற்றிருக்கும். அதை பார்த்து நான் அதே பிரகாரமாக அவருடைய நம்பிக்கையோடு இருந்தேன். அவருடைய நம்பிக்கையாக எனக்கு மனைவி வாய்த்தால், அதனாலே நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்வான். எனவே எல்லோரும் நம்பிக்கையோடு, அது எந்த இறைவனாக இருந்தாலும் அந்த இறைவன் மேல் நம்பிக்கையோடும் இருந்து பொறுமையோடும் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம். நன்றி, வணக்கம்.